தனுஷ் ரசிகர்கள் பயங்கர ஹாப்பியில இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு பக்கம் ராயனோட கலெக்ஷன் அமோகமா போய்கிட்டு இருந்த இந்த ஒரு வேலையில ஆஸ்கர்லயும் என்ட்ரி கொடுத்திருக்கு ராயன். இயக்குனரா காலரை தூக்கி விட்டுருக்காரு தனுஷ். இதை எப்படி செலிப்ரேட் பண்ணாம இருப்பாங்க தனுஷ் ரசிகர்கள்? ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்ப்போம். தனுஷ் அவரோட 50வது படமான ராயன் படத்தை தானே திரைக்கதை அமைச்சு இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படமானது ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ராயன் படத்துல தனுஷோட இணைஞ்சி எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி சரத்குமார், துஷரா விஜயன், அப்பர்ணா பாலமுரளி, காளிதாஸ் ஜெயராம், சுதீப் கிஷன், சரவணன் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. படம் முழுக்க முழுக்க சண்டை காட்சிகள் நிரம்பி ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லி இருந்தாங்க. படம் முழுவதுமே கொலை, வெட்டு, குத்துன்னு இருக்கிறதுனால சென்சார் போர்டுமே இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்திருந்தாங்க. படத்தோட முதல் பாதி இடைவெளி காட்சின்னு ரசிகர்களுக்கு பயங்கர விருந்தா இருந்துச்சு. இரண்டாம் பாதி கொஞ்சம் விறுவிறுப்பு குறைஞ்சிருந்தாலும் கூட படம் பார்க்கறவங்களுக்கு விசுவல் ட்ரீட் கொடுத்து மிரட்டி எடுத்திருக்காரு தனுஷ். இது மட்டும் இல்ல, படத்தோட பெரும்பாலான காட்சிகள் இருட்டிலே தான் இருக்கும். இதனால படம் பார்க்கறவங்களுக்கு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல சினிமா விமர்சகர்களும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ராயன் திரைப்படம் வெளியான முதல் நாள்லேயே 13.65 கோடி வசூல் செஞ்சிருந்தது. இரண்டாவது நாள்ல 13.75 கோடியும், மூணாவது நாள்ல 15.25 கோடியும் அள்ளி இருந்துச்சு. இந்த நிலையில தான் ராயன் படம் வெளியாகி 8 நாட்கள் ஆகியிருக்கு. முதல் 8 நாட்கள்ல மொத்தமா 62.85 கோடி அள்ளி இருக்கு ராயன். இப்ப யோகி பாபுவோட போட் மற்றும் விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் படங்கள் வெளியாகி இருக்கு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அவ்வளவா இல்ல. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸுமே பெருசா இல்லாததுனால ராயன் படத்துக்கு தான் அதிகமான ரசிகர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இதனால ராயன் திரைப்படம் 100 கோடி வசூல் அள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தனுஷ் நடிகரா தன்னோட 50வது படத்தை தானே இயக்கி நடிச்சிருக்காரு. இதனால திரைத்துறையை சேர்ந்த பலருமே தனுஷுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன தினத்துல இருந்தே நடிகர் சூர்யா, கார்த்திக், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு மகேஷ் பாபு, பா ரஞ்சித், ராகவா லாரன்ஸ், லோகேஷ் கனகராஜ், இளன் உள்ளிட்ட இயக்குநர்கள் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த படத்தோட திரைக்கதை புத்தகத்தை ஆஸ்கர் விருதினை வழங்கக்கூடிய அகாடமி நிறுவனமான அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நூலகத்துல ராயன் படத்தின் திரைக்கதை புத்தகத்தை வைக்க தேர்வாகி இருக்கு. இந்த தகவலை ராயன் படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு தகவல் தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நடிகர் தனுஷ் மற்றும் ராயன் படக்குழுவினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. இந்த தகவலை கேட்ட சினிமா உலகை சேர்ந்த பலருமே தனுஷுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இயக்குனராகவும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு தனுஷ். இதை தான் தனுஷ் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட பார்வையில ராயன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை